ஹலோ காய்ஸ், ரகடிக்கா ஆசையில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் விஜயாவுக்கு ரொம்பவே கவலை. அதை விட பெரிய கவலை யாருக்குன்னு சொன்னால் அண்ணாமலைக்கு. ஏன்னு சொன்னால் அந்த வீடு ஏலத்தில் போகுது. இந்த மாதிரி இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது மீனாக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. வேறு யார்? சிந்தாமணி தான். சிந்தாமணி மீனாக்கு கால் பண்ணும்போது மீனா யோசிக்கிறாங்க, என்னது சிந்தாமணி கால் பண்ணுறாவே, இப்படி எனக்கு கால் பண்ணதே இல்லையே என்னட்டு முத்துக்கு சொல்கிறாங்க. அந்த சிந்தாமணி தான் கால் பண்ணுறா, என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், இந்த விஷயம் அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அதனால தான் கோல் பண்ணுறா போல இருக்கு. என்ன எங்களோட வேதனையில் சந்தோஷப்படுறதானே அந்த சிந்தாமணிக்கு வேலை. அப்படி இருக்கும்போது நாங்களாக தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு, வேண்டாம் மீனா நீ எடுக்காத என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி மீனாவை ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஃபைனான்சரை கண்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்தில் விட வேண்டாம், நாங்கள் பணத்தை நீங்கள் சொன்ன அந்த 3 மாதத்துக்குள்ளே தந்துடுவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க என்ற மாதிரி கேட்கலாம் வாங்கன்னுட்டு போகிறாங்க. அண்ணாமலை தனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, தன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ முத்து என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கொண்டு போகும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா என்னப்பா நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன முத்து நீ சொல்கிற, இதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுமா, அப்படியான காரியமாக அவனுடைய அண்ணன் பண்ணி வச்சிருக்கிறான் என்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா, அவன் இது இல்லை இதை விட மோசமான விஷயமும் பண்ணுவான், அதனால் வேண்டாமப்பா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக இந்த வீட்டை ஏலத்தில் போகிற அளவுக்கு நான் விட மாட்டேனப்பா, நீங்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டேன் என்று மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கு பொய்யா சத்தியம் பண்ண நான் விரும்பலை, அப்படித்தான் நான் ஒருவேளை உனக்கு சத்தியம் பண்ணி தந்தாலுமே என் மனசில் அந்த வீட்டை பற்றின எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கும். ஏன் விஜயாவுக்கு கூட அதே எண்ணமாக தான் இருக்கும். இதுவே தான் பிரச்சனையில் மாட்டுப்பட்டுட்டேன் என்றதுனால தான் விஜயா பேசாமல் இருக்கிறா. இதுவே நானோ அல்லது நீயோ அல்ல மீனாவோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா விட்டிருப்பலா, என்ன மாதிரியெல்லாம் படாத பாடு படுத்தியிருப்பா. இப்போ மனோஜண்டபடியாக தான் பேசாமல் நிற்கிறா என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியப்பா, அவங்களும் பாவம் தான், நீங்களும் பாவம் தான், நான் எப்படியாவது இதை மீட்டுடுவேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்பட மாட்டேன்னு மாத்திரம் சொல்லுங்கள், இந்த முத்து இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவான் அண்டே, நீங்கள் நினைச்சாலே போதும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அண்ணாமலை முடிஞ்சளவு இதை மறக்க நினைக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியாதப்பா என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியப்பா விடுங்க, அதை யோசிக்காதீங்க என்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வராங்க. வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா நான் பரிசு வீட்டுக்கு ஒருக்கா போகணும் மாதிரி இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏனப்பா நீங்கள் சோகமாக இருக்கிற நேரத்தில் இதுக்கப்பா அங்கே போகிறீங்க, எப்போவுமே கலகலப்பாக நல்லா சந்தோஷமாக தானே எங்களோட ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருப்பீங்க, இப்படி நீங்கள் சோகமாக போகும்போது அவங்க ஏதாவது நெக்க மாட்டாங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு யாரோடையாவது பேசணும் போல இருக்குது, பரிசு எனக்கு ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்டாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு என்னோட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லாமே தெரியும், அவன் என்னை நல்லா பார்த்துக்கொள்வான், ஒரு நாளைக்கு நான் பரிசு வீட்டில் நிற்கட்டா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா இப்படி சொல்கிறீங்க, அந்த ஃபைனான்சர் 24 மணி நேரத்துக்குள்ளே ஏலத்தில் விடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, உனக்கு புரிஞ்சால் சரி, எனக்கு அங்கே நிற்க விருப்பம் இல்லை, அந்த வீட்டில் நான் இருக்கும்போது அந்த வீடு ஏலத்தில் போகக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னை வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏலத்தில் போக விடுறது எனக்கு நல்லா படலை, அதனால் என்னை பரிசு வீட்டில் இறக்கி விட்டுடு, நீ அப்புறமா அந்த ஃபைனான்சரோட பேசினதுக்கு அப்புறமா அவங்க ஓகேண்டா என்னை கூட்டிகிட்டு போ, அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர விரும்பலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, வீட்டுக்கு போனால் அம்மா எங்கேன்னு கேட்க மாட்டாங்களா, அவங்களும் பாவம் இல்லையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே அவளால் வந்தது தானே, அவள் தானே இந்த நாடகத்தை ஆடிட்டு இருக்கிறா, இப்படிப்பட்டவளுக்கு எதுக்கு கவலை வரணும், தன்னுடைய வீட்டை இவன் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணுவனு கொஞ்சம் கூட தெரியாதா, மனோஜை பற்றி நல்லா தெரிஞ்சவ அவருதி தானே, தெரிஞ்சிட்டு எதுக்கு இப்படி பண்ணினா, அவளுக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை, அவளை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், அவளை பற்றி நீ பேசவே வேண்டாம் என்னோட என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே முத்து எதுவுமே பேசலை, அவங்கள்ட அப்பா பயங்கர கோவத்தில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டது. சரி என்று சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலால் திரும்பி வரும்போது பரிசு வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்பா கொஞ்சம் கவலையாக இருக்கிறாங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு மட்டும் அவங்க உங்களோட வீட்டில் நிற்க போகிறேன்னு கேட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, எத்தனை நாளாவது நிற்கலாம், இது அண்ணாமலைன்ற வீடு மாதிரி தான், அண்ணாமலை எத்தனை நாளாவது இந்த வீட்டில் நிற்கலாம், அண்ணாமலைக்கு என்னால் எந்த கஷ்டமும் வராது, அண்ணாமலையை நான் நல்லாவே பார்த்துக்கொள்வேன், அண்ணாமலையின் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி. இங்கே பார்முத்து, அந்த வீட்டில் நீருக்கு மட்டும் அண்ணாமலைக்கு பிரச்சனை வராதுன்னு நினச்சேன், ஆனால் அவனுடைய அண்ணாவால் கண்டிப்பாக பிரச்சனை வருமெண்டு எனக்கு தெரியும்
என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்க, அண்ணனால தான் பிரச்சனை என்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா முத்து வந்து பரிசு வீட்டில் வந்து அண்ணாமலையை விட்டுட்டு வாராங்க. வரும்போது வந்து வெளியில் காருக்கு கிட்ட வரும்போது முத்துக்கு யாரோ ஒருத்தங்க சவாரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 2 நாள் வந்து சவாரிக்கு தேவை, தங்க கூடவே நிற்கணும், நிறைய கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லும்போது முத்துக்கு அந்த சவாரியை விடவே விருப்பமில்லை. முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மீனா நீ வேணுமென்னு சொன்னால் அந்த ஃபைனான்ஸரை போய் சந்திச்சிட்றியா, பெரிய ஒரு சவாரி வந்திருக்குது, கண்டிப்பாக இந்த சவாரிக்கு போனால் ரொம்ப காசு வரும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சவாரிக்கு கூப்பிட்றது யாருன்னு சொன்னால் சிந்தாமணின்ற ஆட்கள்ன்றது முத்துக்கு தெரியாது. அவங்க தான் சும்மா சவாரிக்கு வர சொல்லி அந்த மாதிரி அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஃபைனான்சர்கிட்ட போகவும் கூடாது, இவங்க உழைக்கவும் கூடாது, இந்த மாதிரி ஏமாத்துறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஆனால் இது தெரியாத முத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பார் மீனா, உன்னை வந்து அந்த ஃபைனான்ஸ்கிட்ட ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு நான் போயிடுறேன், அப்புறமா நீ பேசி முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடு, நான் வந்து அந்த சவாரி முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க அந்த ஃபைனான்சர் சும்மாவே வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்தால் தான் ஏதாவது கதைச்சு சமாளிப்பீங்க, நான் தனியாக போனால் அவங்க இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மீனா, ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கே போகலான்ட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து வாரனேன்னு சொல்லும்போது அவங்களுமே சரி என்று சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி இவங்க ஃபைனான்சர் வீட்டில் போய் நிறைய நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லி நிறைய நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க வரவே இல்லை. அன்றைய பொழுது கூட போயிட்டுது, என்ன இனிமேல் காணலை என்று சொல்லும்போது வந்து அந்த ஃபைனான்சர் சொல்கிறாங்க, நான் வர்றதுக்கு எப்படியுமோ ஒரு 2 மணி நேரம் செல்ல, நீங்கள் நிற்க தேவையில்லை, நீங்கள் போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களோட பேசுகிறதுக்காகத்தான் வந்தேன், நீங்கள் நேர விராடலும் பரவாயில்லை, ஃபோன்லேயாவது பேசலாமே, எதுக்கு எங்களை இப்படி அலக்களிக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அலக்களியக்கூடாதா, உன்னுடைய அண்ணா வந்து பணம் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினா, நிறைய பொய் சொல்லித்தானே வாங்கினா, அப்படி பொய் சொல்லி வாங்கினவன் குடும்பத்தை அலக்களிக்க வைக்கிறதுல என்ன தப்பு, அதொன்றும் தப்பில்லை, ஏமாத்தினவங்க இப்படி வெயிட் பண்ணுறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா முத்துக்கு கோவம் வந்துடுது. முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாமினா போகலாம், இதுக்கப்புறம் இவனை கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, இவன் பேசுகிற பேச்சை பார்க்கும்போதே தெரியுது இவன் வந்து வீட்டை ஏலத்தில் விடணுமென்றதுக்காகவே வந்து எங்களை வந்து இந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டே இருக்கிறான், நாங்கள் தொழிலும் செய்யக்கூடாது, அதே நேரம் டைமும் போகணும், அதுதான் அவனோட ஆசை. இப்போ நாங்கள் லோயரை போய் சந்திக்கலாம், லோயர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், அப்படி சொல்லும்போது அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொன்னால் லோயர்கிட்ட போனால் அவங்க ஏசுகிறாங்க, உங்களோட அண்ணனுக்கு வேறு வேலையே இல்லையா, பொய்யா வந்து யாருடைய சைன் பண்ணுறது, யார்கிட்டயும் அதுக்கான பணத்தை வந்து கடன் வாங்குறதும், கட்டின பொண்டாட்டியை ஏமாத்துறதும், அது மட்டும் இல்லாமல் அவன் இவனை ஏமாத்துறதும், அப்புறமா வந்து டிவோர்ஸ் கேஸ் போட வேண்டியது, டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஊர் முழுக்க சுற்றிட்டு திரிய வேண்டியது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டும்தான் அவனுடைய அண்ணன் பண்ணுவானா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை மேடம், என்ன பண்ணுறது, அவன் வந்து ரொம்ப செல்லமாக வந்து அம்மா வளர்த்துட்டாங்க, அதனால் அவன் என்ன கேட்டாலுமே அம்மா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க, இப்படி அவன் சைன் பண்ண சொல்லி சொன்னதே அம்மான்ட்டு அவன் சொல்கிறான். ஆனால் வந்து அம்மா சொல்கிறாங்க தான் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்ததோ தெரியலை, அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எப்படியாவது எங்களோட வீட்டை காப்பாற்றித்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப வந்து கஷ்டம், இதில் வந்து நான் வந்து தலையிட்டு பிரயோசனம் இல்லை, அந்த ஃபைனான்சர் கேட்க போகிறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்களோட அண்ணனில் தப்பு தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது அந்த ஃபைனான்சர்கிட்ட பேசி பாருங்கள், முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லும்போது அவங்கள சந்திக்கவே முடியாமல் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நான் கதைச்சு பார்க்குறேன் என்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த நம்பரை வாங்குகிறாங்க. இவங்க கதைச்சாலுமே அவங்க கேட்க போகிறதில்ல, இவங்க கதைக்கும் போதும் வந்து அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட லோயர் தான் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், மீனாவும் முத்துவும் திரும்ப வீட்டுக்கு சோகமாக போகிறாங்க. அவங்கள்ட அப்பா வந்து பரிசு வீட்டில் நிற்கிறாங்க. போகும்போது சிந்தாமணி வந்து வழியில் வந்து மறைச்சிடுறாங்க. என்ன கண்ணு, உனக்கு ஃபோன் பண்ணினா ஆன்சரே பண்ண மாட்டேன், அது சரி, நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, நீ தான் வந்து பூக்கார சங்க தலைவியாச்சே, உனக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி இருக்கும், அது சரி, நீ வந்து பூக்கார சங்க தலைவியானதுக்கு அப்புறமா பூக்கார சங்கத்துக்குரிய பிரச்சனையை தீர்க்கிறியா அல்லது உன்னுடைய வீட்டு பிரச்சனையை பார்த்துட்ருக்கிறியா, இப்போ நீயே ரொம்ப கடன் பட்டுட்ருக்கிறியாமே, ரொம்ப பூ வியாபாரம் செய்கிறவங்ககிட்ட நீயே வந்து கடனாக வந்து பணம் தர சொல்லி கேட்குறியாமே, அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்காகத்தான் வந்து தலைவியாக வந்தியோ என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வருது, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வருது, அதனால் அது ஒரு புகாராக கொடுக்கலாமோடு இருக்கிறேன். உனக்கு வீட்டில் வரமை, உனக்கு பண தேவை இருக்குது, அந்த பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக பூக்கார சங்க தலைவியாக வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஓடலாமான்னு பார்த்துருக்குறா போல இருக்குது. அதுதான் வந்ததும் வராதமா எனக்கு எதிராக வந்து நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற. ஏனென்று சொன்னால் இந்த சிந்தாமணி பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், அதுக்கு முன்னாடியே சிந்தாமணியை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டா பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா போல இருக்குது. அதெல்லாம் நடக்கிற காரியமாக கண்ணு சொல்லு
சொல்லு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, இந்த வீடு ஏலத்தில் வர விஷயம் அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பிரச்சனை, இந்த அது மட்டும் இல்லாமல் வந்து ரோகிணியோட பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் நீ காரணம்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உன்னோட பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, அப்புறமா பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, ஓ உங்களோட வீடு வந்து ஏலத்தில் போச்சுதா, அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேனே, எனக்கு யாரோ சொன்னாங்க தான், ஆனால் யாருன்னு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தான் வந்து மீனா சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்லியிருப்பாங்க, 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஒன்றில் அந்த ஃபைனான்சர் சொல்லியிருப்பாங்க, அல்லது அந்த ரோகிணி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே வந்து ஏமாத்திரம் வந்து கூட்டும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது ரோகிணி என்னோட கூட்டு சேர்ந்துட்டான்றது இவங்களுக்கு எப்படி தெரியும் என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. என்ன எங்களுக்கு எதுவும் புரியாத நினச்சியா, ரோகிணி ஒன்றை ஆழ்த்தானன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் நீ வச்சுக்கொள்ளாத, எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்து நாங்கள் வீட்டை மீட்கத்தான் செய்வோமே ஒழிய உனக்கெல்லாம் பயந்துட்டு ஒதுங்கி பயந்து அழுதுட்டு இருக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. அப்படின்னு சொன்னால் எப்போவோ நான் இந்த தொழிலை விட்டு போயிருக்கணும், போனேன்னா இல்லையே அதிலேயே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு இந்த மீனாவோட பிரச்சனை பட்டு பிரயோசனம் இல்லையோன்னு சொல்லி தேவையில்லாமல் மற்றவங்களோட பிரச்சனைப்படுற மாதிரி இந்த மீனாவை நெச்சிடாதன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வாங்க போக்கலாம் வந்துட்டு முத்து மீனா போகிறாங்க. இப்போ அவங்க வீட்டை போகும்போது அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை பரிசு வீட்டில் தான் நிற்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அண்ணாமலை வாராங்களா இல்லாத போனால் இல்லை நான் வரமாட்டேன்ட்டு அடம்பிடிக்கிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.